ஓம் கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே துணை. அஸ்வினி, அனுஷம், ஆயில்யம், போரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சூரிய கர்மாவை கொண்டவர்கள். ஸோ இந்த 4 நட்சத்திரமும் சூரிய கர்மா கொண்டதா. இதில் கேது பிறந்த நட்சத்திரம் தான் ஆயில்ய நட்சத்திரம். இந்த 4 நட்சத்திரங்கள் மேற்கொண்டும் மீன ராசி, மீன லக்னம், அதாவது மீன வீடு இல்லையா, அது சூரிய கர்மா பதிவு கொண்டது. இப்போ லக்னத்தில் கேது இருந்தால் அது சூரிய கர்மா. இந்த 4 மேற்கொண்டு பாவ தொடர்பில் சொல்லும்போது லக்னம், லக்னாதிபதி எது இருந்தாலும் 12ஆம் பாவ தொடர்பு. அதே மாதிரி 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் சரி, 12ஆம் அதிபதியோட கேது சேர்க்கை பெற்றிருந்தாலும் சரி, பார்வை பெற்றிருந்தாலும் சரி, இது சூரிய கர்மா பதிவு கொண்டது. பாவத்தொடரில் லக்னமும் 12ஆம் பாவம் தொடர்பு பெற்றிருக்கணும். அதனுடைய அதிபதிகள் பாவத்தொடர்பு சேர்க்கை பார்வை பெற்றிருந்தாலும் சரி, அது சூரிய கர்மாவின் சூரிய கர்ம பதிவை கொண்டதாகும். ஸோ அதே மாதிரி சூரிய கர்மாவினுடைய காரகங்களை நம்ம தெரிஞ்சிருக்கணும். இந்த 4 நட்சத்திரங்கள், அதே மாதிரி நான் சொன்ன 4 விதிகள் இருக்கு இல்லைங்களா, அதனோட சம்மந்தப்பட்டிருந்தாலே அது சூரிய கர்மா. அவங்களுடைய காரகங்கள், அவங்க என்னென்ன வேலை செய்யலாம், எப்படி, இது படிப்பு, வேலை, ஸோ அதனுடைய இதையும் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த இது எல்லாமே சூரிய கர்மா கொண்டவங்க. அதே மாதிரி மருத்துவ கொடுப்பனையும் அவங்களுக்கு இருக்கு. அப்பாவை சொல்றது சூரிய கர்மா தான். அதே மாதிரி முதலாளி, பஞ்சாயத்து தலைவர், இப்போ ஒரு ஹெச்ஆராக இருக்கிறவங்க, ஒரு நிர்வாகி, மெடிசன் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபீல்டுமே சூரிய கர்மா கொண்டவர்கள் தான். அதே மாதிரி சூப்பர்வைசர், ஸோ அப்பாவுடைய தொழிலை செய்கிறவங்க, இவங்க எல்லாமே சூரிய கர்மாவை கொண்ட பதிவுகளை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு என்ன நெகட்டிவ், என்ன பாசிட்டிவ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அவர்களுக்கு கூட என்ன சொல்யூஷன் அவங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது அப்பா தொழிலை இந்த இந்த 4 நட்சத்திரக்காரர்களும் அப்பா தொழிலை அனுபவம் இல்லாமல் எடுத்து செயல்படுத்தக்கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கு நெகட்டிவ்னா அப்பானுடைய அன்பு, அனுசரணை இதையெல்லாம் கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்பா வேலைக்கு போகாதவராக இருப்பார், அல்லது அவர் அப்படி இல்லைன்னா போகாதவராக இருந்தால் அவர் ஒரு பொறுப்பானவராக இருக்க வாய்ப்புண்டு. அதிகாரமிக்கவராக இருப்பார். அதனாலும் ஜாதகர் பாதிக்கப்படுவார். அப்புறம் இன்னொன்று, அரசாங்க வேலையில் இருந்தாலும் நெகட்டிவாக கிடைக்கக்கூடிய அவங்களுக்கு இது அரசாங்கத்தால் சில பாதிப்புகள் ஏற்படும். முதலாளியால் பாதிப்பு ஏற்படும். சரி, இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருக்குது. நமக்கு இதுக்கான சொல்யூஷன் என்ன சொல்லும்போது, அப்பா சொல்வதை கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. நம்ம அதில் ஆலோசனை பண்ணி நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு கெட்ட விஷயங்களை அப்படியே விட்டுறணும். நல்லதை அவங்கக்கிட்ட வந்து எடுத்துக்கலாம், கேட்காமையும் இருக்கக்கூடாது, கேட்கலாம் சொல்வதை, ஆனால் கண்மூடித்தனமாக கேட்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் இதுக்கான சொல்யூஷன். அதே மாதிரி அரசு சம்மந்தப்பட்ட முதலாளியால் பாதிப்பு ஏற்படும் போது அதுக்கான சொல்யூஷன் என்னமோ அதை ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம அவங்களோட சரியாக எல்லாவற்றிலும் ஈடுபட வேணும். அதே மாதிரி பாசிட்டிவ்னா அரசு மருத்துவர், அது செய்யும்போது மருத்துவராக இருக்கலாம் இல்லையா, அது பாசிட்டிவ் தானே. அரசு மருத்துவருக்கு என்னென்ன பாவ கொடுப்பனை இருக்கணும் அப்படின்னா, 1, 6, 10 அதனோட 12ஆம் பாவ தொடர்பு, கேது தொடர்பு பெற்றிருக்க வேண்டும். எப்படி இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஒரு அரசு மருத்துவர் அல்லது மருத்துவத்துறையில் இது சார்ந்த மருத்துவத்துறையில் கண்டிப்பாக நுழைவதற்கான அனுமதி உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 1, 9, 12ஆம் பாவத்தோட கேது தொடர்பு பெற்றிருப்பேன். அப்பா தொழிலை செய்யக்கூடாது, அப்பாவுடைய தொழிலை செய்யக்கூடாது. அதே மாதிரி அப்பா மகனினுடைய தொழிலில் முடிவெடுக்கக்கூடாது, அதனோட என்ட்ரு பண்ணக்கூடாது. அவர் தனியாக செய்யலாம், மகன் தனியாக செய்யலாம். தொழிலில் எதுவும் முடிவெடுத்து சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. இவங்களே ஆலோசனை செய்வதன் மூலமாக பயன் உண்டு. அதே மாதிரி 12ஆம் அதிபதி 12ல் இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாது. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நீண்ட கால மருத்துவம் அப்படிங்கிற இதில் சிக்கிக்குவாங்க. ஸோ அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு கஷ்டப்படணும்.
அதே நாம 12ஆம் அதிபதி 12லே இருந்தா வீட்டிலிருந்தே மருத்துவம் செய்து கொள்வது சிறப்பாக இருக்கும். அது மாதிரி பூரட்டாதி நட்சத்திரம், இப்போ இந்த 4 நட்சத்திரத்திலையும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இல்லையா, ஒரு டிப்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்படி பூரட்டாதி நட்சத்திரம் கடன் வாங்கக்கூடாது, இஎம்ஐ கார்டை யூஸ் பண்ணக்கூடாது, லோன் வாங்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் ஸோ இருந்தாலுமே அதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும். சீக்கிரமாக கட்டிடணும், அந்த மாதிரி ஒரு ப்ராசஸிங்கில் நல்ல இதாக இருக்கணும். வட்டிக்கு வெளியில் கொடுக்கக்கூடாது. கொடுத்தால் கொடுத்தால் வட்டி வரும், அசலை வாங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துரும். இப்போ ஒரு யாருக்கான எதையேனும் இரவல் கொடுக்கக்கூடாது. அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரம், இவங்க எப்படின்னா செகண்ட் ஹேண்ட் வண்டின்னு சொல்லுவாங்க. சில பேர் வாங்கி அதை யூஸ் பண்ணி அப்படியே விற்பாங்க, சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க எதுவும் செய்யக்கூடாது. அதே மாதிரி ஏன் சொல்லக்கூடாது, இன்னொன்று இவருக்கு அரச தோஷம் உண்டு. ஸோ இவங்க வேலையில் இருப்பாங்க, அரசாங்க வேலையிலன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கான கரெக்டாக ஃபார்வர்டாக ஸோ ஒரு இதுவாக போயிட்டுருக்கும். நேர்மையாக வேலை செய்யக்கூடியவர்களாகவும் இவர்களுக்கு ஏதாவது சின்ன தவறு செஞ்சாலும் இவங்க மாட்டிக்குவாங்க. ஸோ அதனால் இவங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடாமல் நேர்மையான முறையில் ஈடுபட வேண்டும். அதே மாதிரி அடுத்து ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கவங்க ஒரு டைலர், ஒரு எலக்ட்ரிஷியன், ஸோ ஏதாவது தொழிலை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதனை தெரிஞ்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுறது சிறப்பு. அப்பா தொழிலையும் அதே மாதிரி தான், அவர் அனுபவமாக கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அப்பாவுடைய தொழிலை செய்யலாம். அப்படி செய்வதன் மூலமாக இவங்க சூரிய கர்மாவனுடைய நெகட்டிவை வீழ்த்திட்டு பாசிட்டிவை கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி இவருக்கு சூரிய கர்மாவுடைய நட்சத்திரத்தை கொண்ட இந்த 4 நட்சத்திரை கொண்டவர்களும் இவர்களுக்கான நண்பர்கள் யாரு, எதிரி யாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ சிம்ம ராசி, சிம்ம லக்னம், இவங்களுக்கு நண்பர்களாகவும் இருப்பாங்க, ஸோ அதே மாதிரி எதிரியாகவும் இருப்பாங்க. அடுத்து இவங்களுக்கான நட்சத்திரங்கள் சொல்லும்போது அனுஷம், ஆயில்யம், இல்லை அஸ்வினி, அனுஷம், ஆயில்யம், பூரட்டாதி நட்சத்திரத்தை கொண்டவர்களுக்கு நண்பர்களாக அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்பவர்களும் சரி, கெடுதல் செய்பவர்களும் சரி. இவங்களுக்கான நட்சத்திரங்கள் சொல்லும்போது கிருத்திகை, உத்தரம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களிட எப்படி இருக்கணும்னா ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். ஸோ அவங்ககிட்ட நல்ல பழகலாம், எல்லாம் செய்யலாம், இருந்தாலும் நம்ம அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்க உயர்த்தக்கூடியவர்களாக இருப்பார்கள், அதே நேரத்தில் இவங்களால கெடுதலும் நடக்கக்கூடிய சம்பவம் நடக்கும். அதனால் நம்ம அதை அவங்ககிட்ட சரியாக ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கணும். அதே மாதிரி சூரிய கர்மம் கொண்ட இந்த 4 நட்சத்திரக்காரர்கள் அப்பாவோட தொழிலை செய்யக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறேன்னா, அப்பா கடன் வாங்கி வச்சிருப்பாரு, அதுக்காக நம்ம உழைக்கணும். அப்போ உழைக்கும் போது அந்த கடனானது அடைபடாமல் இருக்கும். அதே அந்த தொழில் கடனை இப்போ எத்தனை குழந்தைகளோ அது அவங்களுக்கு பங்கு போட்டு அடைத்தால் மட்டுமே அடைபடும். இல்லைன்னா அந்த பையனே, ஸோ இந்த 4 நட்சத்திரக்காரர்கள் கொண்டவர்களே இருந்தால் அவங்க திரும்ப திரும்ப கடனாகத்தான் இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு எதையுமே பங்கு போட்டு அதை அனைவருமே சேர்ந்து கட்டும்போது அந்த கடனானது அடைபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நன்றி. ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம், கோயம்புத்தூர்.
Thank you.